தென்காசியைச் சேர்ந்த 20 வயது இளம்பெண்ணின் மார்பகத்தில் இருந்த ஃபைப்ரோ அடினோமா எனும் கட்டியை மதுரை அப்பல்லோ சிறப்பு மருத்துவமனை மருத்துவர்கள் வேக்யூம் அசிஸ்டட் பிரஸ்ட் பயாப்சி எனும் அதிநவீன மற்றும் குறைந்த பாதிப்பை ஏற்படுத்தும் சிகிச்சை முறை மூலம் வெற்றிகரமாக நீக்கி சாதனை படைத்துள்ளனர். திறந்த நிலை அறுவை சிகிச்சைக்கு மாற்றாக தழும்புகள் இல்லாத இந்த சிகிச்சை முறை தென் தமிழகத்தில் முதன்முறையாக இங்கு மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. Hospital Madurai, wherein a young female comes and she gets operated, she gets treated for fibroadenoma without any surgery. Only a little intervention and the patient gets cured completely, and the cost of the treatment is 1/3 of the conventional treatment. If the same patient undergoes surgery, the cost will be somewhere at around 1.5 lakhs. While this is equivalent or more than the surgical procedure, and the cost is only 50,000, and there is no scar, there is no pain, there is no scar, and there is no need of general anesthesia. So that's a very, very highly advanced procedure which has been first time done in South Tamil Nadu in Apollo Hospital, Madurai. அப்பல்லோ மருத்துவமனையில் நம்ம பண்ணியிருக்க இந்த வேப் அப்படிங்கிற ப்ரொசீஜர் வந்து தென் தமிழகத்திலேயே வந்து முதன்முறையாக வந்து அப்பல்லோ ஹாஸ்பிட்டலில் செய்யப்பட்டிருக்கு. அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் அப்படின்னாலே வந்து மக்களுக்கு வந்து உயர்தரமான மருத்துவ சேவை எதுலேயுமே முன்னோடியாக இருக்கணும் அப்படிங்கிறதா எங்களோட சேர்மன் பிரதாப் சி ரெட்டியோட எப்பயுமே அவரோட விஷன். ஸோ அதை முன்னிறுத்தி தான் இந்த மாதிரி புது புது வகையான டெக்னிக்ஸை வந்து நம்ம டாக்டர்ஸ் மூலமாக நம்ம வந்து மக்களுக்கு கொடுக்குறோம். இதில் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் வந்து இதை ஒரு ஆப்ரேஷன் பண்ணி செய்கிறப்போ அது வந்து 1லேருந்து 1.5 லட்சம் 1.5 லட்சம் வரைக்கும் நமக்கு வர்றப்போ இதை ஆப்ரேஷனை விட ஒரு அதிநவீன முறையிலையும் செய்கிறோம். அதே நேரத்தில் வந்து காசு வந்து கம்மியாகவும் இருக்குது. அதாவது வெறும் 50,000 ரூபாய்க்கே வந்து இதை வந்து மக்களுக்கு நம்ம கொடுக்க முடிஞ்சிருக்கிறது ஒரு 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 நல்ல விஷயம். ஸோ இதை தான் உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக நன்றி.